வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 6. நாட்கள் நகர ஆரம்பித்தன. தினமும் மாலை ஆத்ரேயனே பைரவியை வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவான். முதலில் தயங்கியவள் பிடிவாதமாய் காரை எடுக்காமல் அவன் கல்லூரியிலேயே தேங்கி நிற்பதை கண்டவுடன் தன் தயக்கத்தை கொஞ்சம் விட்டொழித்தாள். யாராவது பார்த்தால் என்ன நினைப்பாங்க சார்? யார் பார்த்து என்ன நினைச்சால்தான் நமக்கென்ன? அவள் அப்பொழுதும் தெளியாமல் அமர்ந்திருப்பதை கண்டவன் சாலையோரம் காரை நிறுத்திவிட்டான். லிசன் பைரவி, இது என்னுடைய காலேஜ். உன்னை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறாங்கன்னா அது என்னை மீறித்தான் நடக்கணும். இது என்னுடைய கோட்டை. இந்த ஆத்ரேயனுக்கு எதிராக சுண்டு விரலை கூட எவனாலும் அசைக்க முடியாது. நான் சாஃப்டாக பேசுறதுனால என்னுடைய நேச்சரே இதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. ஆனால் இந்த காலேஜ்க்கு என்னுடைய இன்னொரு முகம் நல்லாவே தெரியும். ஸோ என்னை மீறி உன்னை பேச யாருக்கும் துணிவு வராது. அண்டர்ஸ்டாண்ட்? நீளமாய் அவன் கொடுத்த விளக்கத்தில் அவள் அமைதியடைந்தாள். அதன் பிறகு அவனுடன் ஒரே காரில் பயணிப்பதற்கு அவள் தயங்கவில்லை. வீட்டிலுமே அதிக வேலையை ஹேமாவதி அவளுக்கு தரவில்லை. நீ படிச்சுட்டும் இருக்கிறதானே, கொஞ்ச நேரம் இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு உன் ஸ்டடீஸை பாரு, அவர் கூறிவிட அவள் அன்றைய கணக்கு வழக்குகளை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு தன் படிப்பிற்காக நேரம் ஒதுக்கிக் கொள்வாள். வீட்டில் அவ்வளவாக ஆத்ரேயனை அவளால் காண முடியாது. இவளை இறக்கிவிட்ட கையோடு மேலே அறைக்கு சென்று விட்டால் கீழே இறங்கியே வரமாட்டான். ஆனால் இவள் கிளம்பும்போது மட்டும் எங்கிருந்துதான் வருவானோ தெரியாது. சரியாக அந்நேரம் வாசலில் ஆஜராகி விடுவான். அவனுக்கு தலையாட்டியபடி காரில் ஏறி அமர்ந்து கொள்வாள் அவள். அன்று வேலை நேரம் முடிந்து இவள் வெளியே வர ஆத்ரேயன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். இப்பொழுதெல்லாம் தோழிகளின் கிண்டல் எல்லை மீறி போய்விட்டது. இன்னும் யாருக்குமே அவள் அவனது அம்மாவிடம் வேலை செய்கிறாள் என்ற விபரம் தெரிந்திருக்கவில்லை. வகுப்பறையில் அவன் பார்க்கும் பார்வைகளை வைத்துதான் அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். அப்படியெல்லாம் இல்லடி, எல்லோரையும் பார்க்கிற மாதிரிதான் என்னையும் பார்க்கிறாரு. கூறும்போதே அவளுக்கு குரல் ஸ்ருதி இறங்கித்தான் ஒலிக்கும். அவளுக்குத்தான் தெரியுமே, கடித்து தின்றுவிடுவதைப் போல் அவன் பார்க்கும் பார்வைகள். தோழிகள் வெளிப்படையாகவே கேலி கிண்டலை ஆரம்பித்துவிட இதை பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாள். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவனது பார்வைகளால் உள்நெஞ்சில் ஏற்படும் அதிர்வலைகளால் அவளால் பாடத்தை கவனிக்கவே முடிவதில்லை. நிமிர்ந்து பார்த்தாலே ஆளை விழுங்கும் அவனது பார்வையில் மயங்கி அவளது உலகமே தன் இயக்கத்தை நிறுத்திவிடுகிறது. இதில் எங்கிருந்து அவள் பாடத்தை கவனிப்பதாம்? இன்று தோட்டத்தில் நிற்பவனை கண்டதும் அவள் அவன் அருகே விரைந்தாள். பைரவி, கிளம்பிட்டியா? டிரைவரை வர சொல்லட்டுமா? வினவியவன் வசீகரமாயிருந்தான். கருநீல வண்ண டிஷர்ட்டும் ட்ராக் சூட்டும் அணிந்திருந்தான். எப்பொழுதும் ஃபார்மலான உடையில் அவனை பார்த்து பழகியவளுக்கு வீட்டில் அவன் இருக்கும் இந்த இலகுவான தோற்றம் அவளை என்னவோ செய்தது. பார்வை வேறு தடுமாற்றத்துடன் அவனது புஜங்களில் பதிந்தது. என்ன பண்ற பைரவி? மனம் அதட்ட பார்வையை உயர்த்தினாள். கழுத்தை ஒட்டி ஒரு தங்கச்சங்கிலி அணிந்திருந்தான். வெண்மையான அவன் நிறத்திற்கு மிக எடுப்பாக இருந்தது அந்த மெல்லிய சங்கிலி. அனைத்தையும் அளவிட்டவளின் பார்வை உயர்ந்து இப்பொழுது அவனது முன்னுச்சி முடியில் பதிந்தது. மெலிதாக வீசிய காற்றுக்கு அலைப்பாய்ந்தபடி இருந்த அவனது சிகையில் கரங்களை கோர்த்து கோதிவிட வேண்டும் போல் அவளுக்குள் ஒரு தாபம். சே பைரு, வர வர நீ சரியே இல்லை. பரந்த நெற்றி வேறு அவளை முத்தமிட அழைக்க தன் மனம் போகும் போக்கில் அவள் மிரண்டுதான் போனாள். தலையை உலுக்கி கொண்டவள் அவன் கண்களை பார்க்க அதுவோ தன்னை பார்த்து சிரிப்பதைப் போல் ஒரு பிரம்மை அவளுக்கு. சோ, பார்வையிட்டு முடிச்சாச்சாம்? இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டியிருந்தவன் ஒரு பக்கமாய் தலையை சரித்து குறும்புடன் அவளை பார்த்து வினவ, என்ன பார்வை? அவள் தடுமாறினாள். அனைத்தையும் அறிந்து கொண்டவனைப் போல் அவன் சிரித்தான். வாய்விட்டு அவன் சிரிக்க அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றது. அவரே நோட் பண்ணி கேட்கிற அளவுக்கு ஆணு பார்ப்ப மனசாட்சி அவள் தலையில் ஓங்கி குட்டியது. பரவாயில்ல, பார்க்கலாம், தப்பில்லை. அவனது குறும்பு புன்னகை நின்றபாடாக இல்லை. சார் ப்ளீஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறையவே பேசலாம். ஐ எம் ஆல்வேஸ் பி ஃபார் யூ. அழுத்தமான வார்த்தைகள். விளையாட்டுக்கு சொல்கிறானா? அவள் நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்தில் விளையாட்டுத்தனமில்லை. ஆழ்கடலாய் அவளை இழுத்த கண்களில் உண்மைதான் மிளிர்ந்தது. சறுக்கி விழ பார்த்த மனதை தேற்றி நிமிர்ந்தவள், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். காலேஜில் நீங்கள் என்னை நான் அவனது பார்வையை பற்றி அப்பட்டமாய் சொல்ல முடியாமல் நாணம் அவளை தடுத்தது. எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, என்கிட்ட என்ன தயக்கம்? அவனது மென்மையான குரல் அவளுக்கு தைரியமூட்டியது. அது காலேஜில் இனி என்னை அப்படி பார்க்காதீங்க, பட்டென்று அவள் சொல்லிவிட்டாள்தான். இருந்தாலும் நிமிர்ந்து அவளால் அவன் கண்களை சந்திக்கவே முடியவில்லை. எப்படி பார்க்க வேண்டாம்? அதுதான்
ஏதோ சொல்ல நிமிர்ந்தவள் அவன் பார்வையில் தெரிந்த குறும்பில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். சொல்லுமா, எப்படி பார்க்க வேண்டாம்? அவனது குறுகுறு பார்வை அவளையே தொடர, சார் ப்ளீஸ், தாள முடியாமல் அவள் கெஞ்ச, ஓகே ஓகே. அவள் வெட்கத்துக்கு மதிப்பு கொடுத்தவனாய் அவன் தனக்குள் சிரித்து கொண்டான். ஏன்னு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் கிண்டல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உங்கள் பார்வை, அதை மீறி என்னால் வேற எதிலேயும் கவனம் செலுத்த முடியலை. பார்வையை பக்கவாட்டில் இருந்த பூச்செடியின் மேல் பதித்திருந்தவள் ஒரு வழியாய் தன் மனதை கூறிவிட்டாள். அவனுக்கோ விண்ணில் பறக்கும் உணர்வு. உன் பார்வை என்னை தடுமாறச் செய்கிறது. காதல் கொண்ட மனதிற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? உதடு கடித்து சிரித்து கொண்டவன் வெளியே அவளை வம்பிழுத்தான். அப்படின்னா உன் பார்வை மேலதான் தப்பு. எல்லாத்தையும் பார்க்கிற மாதிரி தான் நான் உன்னை பார்க்கிறேன். அவன் கூற பட்டென்று நிமிர்ந்து பார்த்தவளின் பார்வை அவனை செல்லமாய் முறைத்தது. சரியான திருடன், கடிச்சு திங்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு எல்லாரையும் பார்க்கிற மாதிரி தான் பார்க்கிறேன்னு பொய் சொல்றாரு. மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டவள், அப்ப சரி, அப்படியே பாருங்க, என் பார்வையை நான் மாத்திக்கிறேன். உதட்டை சுளித்துவிட்டு அவள் அகன்றுவிட புன்னகையுடன் அவள் முதுகையே நோக்கியவனின் மனதில் சுகமாய் காதல் நிறைந்திருந்தது. ஆம், காதல்தான். தன் மனதில் தோன்றும் இந்த சுகமான அவஸ்தைக்கு பெயர் காதல்தான் என்பதை அவன் உணர்ந்துதான் இருந்தான். அவன் ஒன்றும் டீனேஜ் பையன் அல்லவே. பெண்களை கண்டாலே மனதில் பட்டாம்பூச்சிகள் பறப்பதற்கும் வயிற்றில் குறுகுறுப்பு மூழுவதற்கும். அவள் வேண்டும் என்று மனது தவிக்கிறது. உயிரின் ஒவ்வொரு அணுவும் அவளுக்காக துடிக்கிறது. அவளது கரம் கோர்த்து வாழ்வின் எல்லை வரை பயணிக்க வேண்டும் என்ற உறுதி மனதில் எழுகிறது. இதெல்லாம் காதல்தான் என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. அவனை தடுக்கும் ஒரே விஷயம் அவளது வயதுதான். கிட்டத்தட்ட இருவருக்கும் 10 வருடங்கள் வித்தியாசம். அதுவும் இல்லாமல் அவள் அவனிடம் படிக்கும் மாணவி. மாணவி என்ற கட்டத்தை கூட அவன் தாண்டி வந்து விட்டான். படிக்கும் சிறு பெண் எப்படி காதலை சொல்வது என்ற தடுமாற்றம்தான். யோசித்து கொண்டு நின்றிருந்தவனின் இதயம் கேள்வி கேட்டது. அவள் இல்லாமல் நீ வாழ்ந்து விடுவாயா? நொடி நேரம் கூட யோசிக்கவில்லை. நிச்சயமாய் முடியாது. காதல் கொண்ட மனம் உறுதியாய் பதிலளித்தது. பிறகு என்ன? மனதில் காதல் இருக்கும்போது மற்ற எதுவுமே பெரிதில்லை. உன் உயிர்காதல் இந்த ஜென்மத்தில் அவள் ஒருத்திக்கு மட்டும்தான். வேறு எதை பற்றியும் யோசிக்காதே. அவள் சிறு பெண்தான். படிப்பு முடியட்டும், பிறகு உன் காதலை சொல். மனம் எடுத்துரைக்க அவனுக்கும் அதுதான் சரியென்று பட்டது. அதுதான் சரி. சீக்கிரம் படிப்பை முடி பேபி, அப்புறம் என் காதலை சொல்றேன். அவனது உதடுகள் மெல்ல முணுமுணுத்து கொண்டன. சற்று படபடப்புடன் தான் வகுப்பறையில் அமர்ந்திருந்தாள் பைரவி. இன்றும் அதே பார்வையை தொடருவானோ? மனம் குறுகுறுப்புடன் எதிர்பார்த்த அதே சமயம் பார்வையை மாற்றிக்கொண்டால் பரவாயில்லை என்றும் நினைத்து வைத்தது. பாடவேளைக்கான மணி அடிக்க அவன் உள்ளே நுழைந்தும் விட்டான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காலை வாழ்த்துடன் ஆரம்பித்தவன் அனைவரையும் பார்த்து பாடம் எடுக்கவும் ஆரம்பித்து விட்டான். எப்பொழுதும் அவளை தொட்டு மீழும் பார்வைகள் இன்று அவளை தீண்டவில்லை. அப்பாடா! ஆஸ்வாசம் அடைந்த மனம் மறுகணமே ஏன் என்னை பார்க்கவில்லை என்று வருத்தத்தில் தோய்ந்தது. நீ என்னதான் நினைக்கிறாய் பைரவி? மனம் அதட்ட தனக்குள் தத்தளித்து கொண்டிருந்தவளை ஆத்ரேயன் கண்டுவிட்டான். மிஸ் பைரவி. அமைதியான வகுப்பறையில் கணீரென்று ஒலித்த அவன் குரலில் தன் சுயோணர்வுக்கு மீண்டவள் எழுந்து நின்றாள். சார், உங்க கவனம் இங்கே இல்ல, இது கிளாஸ் ரூம். அழுத்தத்துடன் வந்த குரல் சிறு கண்டிப்புடன் அவளை நோக்கியது. சாரி சார். சிட். அவளை நோக்கி ஒரு அழுத்தமான பார்வையை வீசியவன் பாடத்தை தொடர்ந்தான். இது கிளாஸ் ரூம்னு இவ்வளவு நாள் இவருக்கு தெரியலையாமா? ஏதோ கொஞ்சம் தடுமாறிட்டேன், அதுக்கு இந்த ஏறுறாரு. பார்வையாலேயே சாப்பிட்டுட்டு என் மனசுல எதையோ பண்ணி வச்சுட்டு என்னை மிரட்டுறாரு. மனதிற்குள் பொரிந்து தள்ளி கொண்டவள் முறைப்புடனேயே பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். பாடவேளை முடிந்து வெளியேறியவனின் உதடுகளில் ஒரு குறுநகை வந்து அமர்ந்து கொண்டது. அவளது முறைப்பை அவனும் பார்த்து கொண்டுதானே இருந்தான். அவ்வளவு கோபம் வருதா உனக்கு? வரட்டும். இனி கிளாஸ் ரூம்ல நோ லவ் சைட், ஒன்லி உனக்கு டீச்சர் மட்டும்தான் எண்ணிக்கொண்டான். தொடரும்.